இன்னைக்கு ஹோம்மேட் ஷாம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என்னோட ஸ்டைல்ல. நான் எப்பவுமே வந்து வீட்ல வந்து இந்த மாரி தான் ஹோம்மேட் ஷாம்பு வந்து செஞ்சு வச்சுப்பேன். இது வந்து செஞ்சு வச்சோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாசம் கிட்ட வரும் எனக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு நாளே வந்து பூந்தி கொட்டை, சீயக்காய் வந்து காஞ்ச நெல்லிக்காய், கொஞ்சமா ரோஸ்மெரி வந்து நைட்டே வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து நல்லா ஊறிருக்கு இல்லையா? இதுல வந்து வேற பாத்திரத்துக்கு பெரிய பாத்திரமா மாத்திட்டு, இப்ப வந்து கொதிக்க வைக்க போறோம். இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச வந்து ஹேர் குரோத்க்கு வந்து என்னென்ன ஆட் பண்ணணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஞ்ச நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, மருதாணி, ஃபிளாக்ஸ் சீட்ஸு, செம்பருத்தி இலை உடைய பவுடரு, செம்பருத்தி பூ கிடைக்கல. செம்பருத்தி இலை, வெந்தயம், கருஞ்சீரகம் எனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே போட்டு நல்லா வந்து இத கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சு நம்ம ஃபிளாக்ஸ் சீட் ஆட் பண்ணோம்ல, அதனால வந்து ஒரு ஜெல் மாரி வரும். ஸோ நல்லா கொதிச்ச அப்புறமா ஆற வச்சுட்டேன். இன்னைக்கு இப்போ காலைல கொதிச்சுச்சுன்னா, இப்போ வந்து நைட்டு தான் வந்து நான் ஃபுல்லா வந்து இத நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு வடிகட்டிக்கிறேன். இந்த மாரி வந்து ஒரு ஒரு மெலிசான ஷால்ல வந்து வடிகட்டோம்னா, நம்ம வந்து பவுடரா ஆட் பண்ணோம் இல்லையா? அது வந்து திரி திரியா இல்லாம நமக்கு சோப்பு வந்து நல்ல ஒரு கிரீமியா கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாரி கிரீமியா கிடைச்சுச்சு. இதுல வந்து நான் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு 5 எம்எல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பயோ என்சைம் மாரி அது. அத நான் வாங்கி வச்சிருந்தேன் நாட்டு மருந்து கடையில. அத ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என் பையன் ஹெல்ப் பண்ணான்னு வந்து ஹெல்ப் பண்ணான். இதுல வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக கொஞ்சமா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு பாட்டில்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிட்டு மீதி வந்து நல்லா டைட்டா மூடிட்டா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு நல்லா கெட்டு போகாம அப்படியே இருக்கும்.